வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வழியாக எப்படி HTMLக்குள்ள ஒரு H1 டேக்கை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை தான் வந்து DOM manipulation மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த HTML ஃபைலை வந்து லைவ் சர்வரில் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரௌசரில் இது வந்து லோட் ஆகும். இதுக்கு நான் வந்து CSS ஸ்டைல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா நான் அந்த லிங்க்கில் வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு இதுக்கு பாடி டேக்குக்குள்ளே வந்து 4 டிவ் டேக் இருக்குது. ஓகே, இப்போ இங்கே நல்லா பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் டேக்கு அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். பட் நாங்கள் எந்த ஸ்கிரிப்ட் டேக்குமே எழுதலை. பட் இங்கே வந்து ஸ்கிரிப்ட் டேக்கு வந்திருக்கு. இது தேவையில்லாத H2. ஓகே, இப்போது ஒரு ஸ்கிரிப்ட் டேக் வந்திருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் டேக் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த VS கோடிலேருந்து நம்மளோட HTML ஃபைலை வந்து ரன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, லைவ் சர்வர் கொண்டு வரோம் பார்த்தீங்களா. ஸோ VS கோடு கொடுக்குற ஸ்கிரிப்ட் டேக் இது, நம்ம எழுதுகிற ஸ்கிரிப்ட் டேக் கிடையாது. இப்போ இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதே ஃபைலை நான் வந்து இங்கிட்ட தனியாக ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் மேனுவலாக ரன் பண்ணுறேன். இப்போ இதில் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் டேக் வந்திருக்காது. ஓகே, ஸோ இங்கே ஸ்கிரிப்ட் டேக் இருக்கும். இது லைவ் சர்வர் கொண்டு வரது. இதில் கமாண்ட் லைனில் இருக்குது கோட் இன்ஜெக்டட் பை லைவ் சர்வர் அப்படின்னு. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் ஒரு டெவலப்பராக, நீங்கள் ஒரு நல்ல ஒரு டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணணும். நான் இங்கே இத்தனை லைன் கோடு எழுதியிருக்கேன், இங்கே இது வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து இப்போ நான் வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலிங் நான் வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே வந்து நம்ம console.logop welcome அப்படின்னு கொடுக்கலாம். வெல்கம். ஓகே, இப்போ நான் இந்த ஃபைலை வந்து நான் லிங்க் பண்ணுறேன். இந்த ஃபைலை நம்மளோட பாடி டேக்குக்குள்ளே லிங்க் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் டேக்குக்குள்ளே source src equal to javascript.js அப்படி லிங்க் பண்ணியாச்சு. ஓகே, இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லை அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நான் இங்கே வந்து இந்த கன்சோலில் ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுக்குறேன். இப்போ இதை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வந்து இது ஒர்க் ஆகுது. இதெல்லாம் ஒரு சின்ன டெஸ்டிங், இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும். ஓகே, அதுக்கடுத்து இப்போது இந்த HTML அப்படிங்கிறது, இந்த HTML ஃபைலுங்கிறது நமக்கு ஒரு வெப்பேஜ், ரைட்? இது ஒரு வெப்பேஜ். இந்த வெப்பேஜ் வந்து ப்ரௌசரில் லோட் ஆகும்போது ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணும். ஓகே, இப்போ இதை நீங்கள் செக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கன்சோலில் போய்ட்டு டாக்குமெண்ட் அப்படின்னு டாக்குமெண்ட் வந்து ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். HTML ஃபைலில் கொடுத்த அத்தனை விஷயங்களும் இங்கே இருக்கும். இங்கே எலிமெண்ட்ஸில் வர்ற எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். இது வந்து ப்ரௌசர் க்ரியேட் பண்ணுது. ஓகே, ஸோ இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா இதுக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஓகே, இப்போது HTML டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இந்த W3 ஸ்கூலில் இதை பற்றி நல்லா டீப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பின்னால் வருவோம். ஸோ இது இருக்கட்டும். இப்போ நான் வந்து இந்த ப்ரௌசர் கொடுக்குற டாக்குமெண்ட் இப்போ டாக்குமெண்ட் கிரியேட் எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை, இது என்ன எனக்கு புதுசாக இருக்குது, இதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது, கவலைப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் இந்த சைட்டுக்கு, இந்த W3 ஸ்கூல் சைட்டில் போயிட்டு இந்த HTML டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்களா இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ இங்கே வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஓகே, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. கிரியேட் எலிமெண்ட், கிரியேட் ஈவெண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கிரியேட் எலிமெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிரியேட் எலிமெண்ட்டை கிளிக் பண்ணுவோம். இதோட டிஸ்கிரிப்ஷன், இந்த கிரியேட் எலிமெண்ட்டுங்கிறது ஒரு மெத்தடு. இட்ஸ் கிரியேட் எலிமெண்ட் நோடு. இப்போ நோடு அப்படிங்கிறது என்ன, HTML உள்ள இந்த B டேக்கு, H1 டேக்கு இது எல்லாமே வந்து ஒரு நோடு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு
h1 டாக் தான் நமக்கு தேவை வந்து h1 டாக். ஸோ ஒரு h1 டாக் நான் இதுக்குள்ளே போட்டுறேன். இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி நான் செக் பண்ணுறது? இதை வந்து நான் ஒரு லோக்கல் வேரியபிளில் சேவ் பண்ண போகிறேன். எலிமெண்ட் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இதை நம்ம கன்சோல் பண்ணி பார்ப்போம். console.log of element பார்க்கலாம் வந்திருக்கா. h1 டாக் நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, பட் இதுக்குள்ளே h1 டாக்குள்ளே எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹெட்டர் செக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கேருந்து ஹெட்டர் மட்டும்தான் இந்த h1 மட்டும்தான் கிரியேட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே எந்த ஒரு ஸ்ட்ரிங்கும் இல்லை. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா எலிமெண்ட் டாட் இன்னர் HTML இப்போ வந்து வெல்கம் JS ஜாவாஸ்கிரிப்ட்னு கொடுத்துடலாம். இதில் நீங்கள் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் எப்படின்னு பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து எலிமெண்ட் டாட் இன்னர் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்குள்ள அசைன்மெண்ட் என்னென்னா இன்னர் டெக்ஸ்ட்டுக்கும் இன்னர் HTMLக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் படிங்க. ஓகே, இதுதான் அசைன்மெண்ட்டு. இதை பார்த்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எலிமெண்ட் டாட் இன்னர் HTML ஜாவாஸ்கிரிப்ட்டுங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து கொடுக்குறேன். இப்போ திரும்ப நம்ம கன்சோலில் போய் பார்ப்போம் என்ன நடந்தது. பார்த்தீங்களா, h1 டாக்குக்குள்ளே ஜாவாஸ்கிரிப்ட்டுங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வந்துருச்சு. ரைட், இப்போது அடுத்த வேலை என்ன அப்படின்னா இந்த h1 டாக்கை நம்ம இந்த டிவ்வுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இந்த 2 டிவ் இருக்குது. 2 டிவ்வுக்குள்ளேயும் நான் இன்சர்ட் பண்ணணும். அதை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த டிவ்வை வந்து நம்ம அக்சஸ் பண்ணணும். அதை வந்து கேட்ச் பண்ணணும். அதை எப்படி கேட்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே வந்து அதுக்கும் வந்து இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் இந்த டாக்குமெண்ட் வந்து அதுக்கும் வந்து மெத்தட்ஸை கொடுத்துருக்கு. இப்போ டேரெக்டாக நம்ம இந்த சைட்டுக்கு போயிட்டு பேக் போவோம். இந்த சைட்டில் போயிட்டு கெட் எலிமெண்ட் பை ஐடி இந்த இருக்குது பார்த்தீங்களா, கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஏன் கெட் எலிமெண்ட் பை ஐடி எடுக்கிறேன் அப்படின்னா நான் இங்கே இந்த டிவ்வுக்கு வந்து ஐடிங்கிறத கொடுத்துருக்கேன். அதனால் கெட் எலிமெண்ட் பை ஐடி. சப்போஸ் நான் இங்கே கிளாஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா கெட் எலிமெண்ட் பை கிளாஸ் நேம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து கெட் எலிமெண்ட் பை ஐடி என்ன பண்ண போகிறேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஐடிக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது, root2ங்கிற அட்ரிபியூட் நம்ம கொடுத்துருக்கோம். root2ங்கிற அட்ரிபியூட்டை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, root2. ஸோ அதை டார்கெட் பண்ணியாச்சு. திரும்ப இதை வந்து நம்ம ஒரு லோக்கல் வேரியபிளில் வந்து சேவ் பண்ணுறோம். ரூட் ஒரு லோக்கல் வேரியபிளில் சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து கன்சோல் பண்ணி பார்க்கலாம். log of root. ஓகே, இதை நம்ம வந்து ப்ரௌசரில் பார்ப்போம் என்ன நடந்திருக்கு. ஓகே, இப்போது h1 டாக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த டிவ் டாக்கையும் நம்ம அக்சஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னா இந்த h1 டாக்கை இந்த டிவ் டாக்குக்குள்ளே உள்ளே கொண்டு வரணும். ஓகே, அதுக்கு வந்து மெத்தட் இருக்குது. நமக்கு மெத்தட் இருக்குது. அதை கவலைப்பட வேண்டாம். இப்போ இந்த கிரியேட் எலிமெண்ட்டுக்கு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் அப் அண்ட் சைல்டு மெத்தட்னு ஒன்று இருக்கும். ஓகே, அப் அண்ட் சைல்டு மெத்தட். அப் அண்ட் சைல்டுங்கிற ஒரு மெத்தட், அப் அண்ட் சைல்டு அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இதோட வேலை என்ன அப்படின்னா டாமுக்குள்ளே வேல்யூ நம்ம கொடுக்குற இதை கொண்டு போய் இன்சர்ட் பண்ணும். நம்ம இங்கே கொடுக்குற அந்த ஸ்ட்ரிங்கை வந்து டாமுக்குள்ளே கொண்டு போய் இன்சர்ட் பண்ணும். இதுதான் அதோட வேலை. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆல்ரெடி டாம் அந்த லொக்கேஷனை அக்சஸ் பண்ணியாச்சு. இந்த லொக்கேஷன் நம்ம கையில் இருக்குது. எதில் இருக்குது, ரூட்டுங்கிற அந்த வேரியபிளுக்குள்ளே இருக்குது. அந்த வேரியபிளுக்குள்ளே அப் அண்ட் சைல்டுங்கிற மெத்தட் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வருது பார்த்தீங்களா. ஸோ அப் அண்ட் சைல்டுங்கிற மெத்தடில் இந்த ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை தூக்கி இதுக்குள்ளே போடுறோம். இப்போ என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்கிறது நம்மளோட இதில் போய் டாமில் வந்துருச்சு. கிளியர். ஸோ அதுக்கடுத்து இப்போ நான் வந்து அதே மாதிரி இந்த root3 வந்து நான் அக்சஸ் பண்ண போகிறேன். ஓகே, எப்படின்னு பார்ப்போம். சேம்
constant document dot get element by id அதே எலிமெண்ட் நம்ம இதுலேயும் கொடுக்கலாம். நோ ப்ராப்ளம், தப்பு இல்லை. வாவ், இது வந்து நம்ம கிரியேட் பண்ண ஒரு எலிமெண்ட் தானே, அது வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துச்சு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து வேறு ஒரு எலிமெண்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து h2ங்கிற ஒரு எலிமெண்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். h2 ஒரு எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட் document dot create element இதுக்கு element start inner html எலிமெண்ட்ஸ்னு கொடுத்துருவோம். பார்த்தீங்களா? இப்போ நம்ம ரெண்டாவதாக ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் த்ரூவாக வந்து ஒரு வேல்யூ உள்ள கொண்டு வந்தாச்சு. டாமில் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. இவ்வளோதான். இப்போ இந்த கோடில் ஏதாவது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கா? இப்போ நம்ம வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு எழுதியாச்சு. ஓகே, இதில் ஏதாவது நீங்கள் வந்து எனக்கு புரியலை, நான் வந்து கோடு எழுதுறது கஷ்டமாக இருக்குது, இது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டப்படவே தேவையில்லை. சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஓகே, இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து ஒரு H3 டாக்கு H3 டாக்கு வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு P டாக்கு, ஒரு div டாக்கு, இதெல்லாம் க்ரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னர் HTMLக்கு இன்னர் டெக்ஸ்ட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஜாவாஸ்கிரிப்ட் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ திரும்ப ஒரு தடவை நம்ம வந்து ஒரு கோத்ரூ பண்ணிடலாம். டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு மெத்தடு. அந்த மெத்தடுக்குள்ளே ஒரு h1 டாக் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து அந்த இன்னர் HTMLக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் அசைன் பண்ணுறேன். நம்ம எந்த இடத்துல இதை போய் இன்செர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டார்கெட் பண்ணுறோம். ஸோ அதான் இது கான்ஸ்டன்ட் ரூட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. அந்த ஐடியை வாங்கியாச்சு. அதுக்குள்ளே அப்பன் சைல்டுங்கிற மெத்தடு வழியாக நம்ம க்ரியேட் பண்ண எலிமெண்ட்டை வந்து டாமில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.